தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் போகி பண்டிகைக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு அனைவரும் ஆயத்தமாகி வரும் நிலையில் பொங்கலுக்கு முந்தைய நாளான போகி திருநாள் அன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 14ஆம் தேதி போகியை கொண்டாட உள்ள நிலையில் பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னதாகவே பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகைக்கு மொத்தமாக பள்ளிகளுக்கு மட்டும் 5 நாட்கள் இதன் மூலம் விடுமுறையாக கிடைக்கிறது. புதனன்று போகி, வியாழனன்று பொங்கல், வெள்ளியன்று மாட்டுப் பொங்கல், அதன் பிறகு சனி ஞாயிறு காணும் பொங்கல் சனியன்று வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை. மொத்தம் 5 நாட்கள் பள்ளி மாணவர்களுக்கு இந்த முறை விடுமுறை கிடைக்கிறது. போகி என்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.